எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? சுவிஸில் இந்த வாழைக்குள்ளி ஒன்று போட்டு எங்கட வீட்டை இந்த வாழைப்பழம் பெருக்குமென்று பார்த்தா அது பெருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. சுவிஸில் வாழைப்பழம் இப்படித்தான் வருமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இஞ்சி பாருங்க, 2 சீப்போடையே நின்றுட்டுது. அப்படியே பார்த்தேன், இது வச்சு வேஸ்ட்டு, இதுக்கு ஏதாச்சும் நாங்கள் வழி செய்யணும். இஞ்சி பாருங்க, எல்லாம் உடைச்சும் பார்த்தேன் நான். ஆனால் உடைச்சாலும் சரி வரையில்லை. பிறகு விட்டேன்னு சொன்னால் இந்த பொத்தியும் வீணாக போயிடும். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், வெட்டுவோம். வேறொரு வழியுமே இல்லை. வெட்டி போட்டு நாங்கள் சமைப்போம். என்ன ஏதாச்சும் எங்களுக்கு சாப்பாடு முக்கியம். அப்போ அதை வீணாக்கக்கூடாதானே. வாழைப்பழம் தான் சரி வரையில்லைன்னு சொன்னால் வாழைப்பொத்தியாச்சும் நாங்கள் ஒரு சமைச்சு சாப்பிடலாம். என்ன வாங்கோ, நாங்கள் சமைப்போம். இதை கொண்டு போய் இதெங்க வெறுக்கிறதே, நீ எப்போ இதை வெட்டி எறிகிறதோ தெரியா பார்ப்போம். வடிவு கண்டாலும் இருக்கட்டும். என்ன சும்மா வெளிநாட்டில் பந்தா காட்டுன்னு வந்தானே நாங்கள் அப்படின்னு அவங்க வாழும் விரும்ப வச்சிருக்கிறோம்ட்டு பந்தாக்கு வாழைப்பழம் இருக்கட்டுமா. இஞ்சி பாருங்க, அப்படியே பால் வடியுது. எம்மையாக வாழைப்பொத்தி இப்படி பார்க்கக்கே எனக்கு தெரியுது இது நல்ல வாழைப்பொத்தின்ட்டு. என்னென்னா நல்ல உடன், இது நல்ல பிஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ அது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியில் இப்படி கொத்தி கொத்தி தானே வெட்டுற தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். உப்பில் ஊற போடணும் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணித்தாலம் 1 மணித்தாலம். புறம் இப்படி வறுத்தா புளிஞ்சு போட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு வறுவல் உண்டு வாழைப்பூவில் வறுத்தாச்சு. நல்ல தீட்டை பச்சை அரிசி சோறு. சரியா, தீட்டை பச்சை நல்லா கூட தீட்டி விட்டாங்க போல இருக்கு, வெள்ளையாக தெரியுது. அதான் தீட்டின அரிசி. சரியா, தீட்டல் பச்சை, அதாவது தீட்டினபடி இருக்கும். இப்போ கோழிக்கறியும் சமைச்சேன் நான். நல்ல சூப்பங்கோழி தெரியும் தானே, மிக்ரோஸில் விற்கிது. அதுவும் வாங்கி நான் இறைச்சி கறி குறைவு சமைக்கிறது. இன்றைக்கி சூப்பங்கோழி வாங்கி சமைச்சேன் நான். கோவாவும் இந்த அம்மா தந்த திரியாப்பேரை கருவாடும் கேரட்டும் போட்டு ஒரு சின்ன பால் கறி உண்டு. பிறகு அதோடு நாங்கள் செஞ்ச வாழைப்பூ வரை இருக்குது தானே, வாழைப்பொத்தி வரை, வாழைப்பூ இல்லை வாழைப்பொத்தி வரை. சரியா, அதே மாதிரிக்குள்ளே போட்டு ஒரு பிடிச்சா நல்லா இருக்கும்.